சரி, போராட்டங்களை பற்றி ஈஜி ஒயிட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, டெஸ்டிமனிஸ் ஃபார் த சர்ச் வால்யூம் 4 பேஜ் 443 என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட் தட் இஸ் பீப்புள் ஷுட் பி weighed down with care, but the Lord does not propose to deliver them from the trial and test. He would have them be educated, disciplined, prepared for full usefulness here and for a home in a better world அப்படின்னு சொல்கிறாங்க. He would have them educated, disciplined, prepared, எல்லாத்துக்கும் தயார்படுத்துறாரு ஃபார் அ பெட்டர் வேர்ல்டுக்காக ஆண்டவர் வந்து போராட்டங்களை அனுபவித்து தயார்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஈஜி ஒயிட் அம்மையார் வந்து டெஸ்டிமனிஸ் ஃபார் த சர்ச்சில் சொல்கிறாங்க. அதே தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸிங் பேஜ் 10 என்ன சொல்கிறாங்க, த ட்ரையல்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் காட்ஸ் workmen to remove the impurities and roughness from our character. நம்ம பிஹேவியரில் நம்மளோட குணத்தில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸையும் தேவையில்லாத ஒரு காரியங்களையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் வந்து போராட்டங்களை அனுமதிக்கிறாரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தேர் ஹியூவிங், ஸ்கொயரிங் அண்ட் சிஸ்லிங், தேர் பர்னிஷிங் அண்ட் பாலிஷிங் இஸ் a painful process. It is hard to be pressed down to the grinding wheel, but the stone is brought forth prepared to fulfill its place in the heavenly temple அப்படின்றத பார்க்குறோம். அந்த பர்னிஷிங், பாலிஷ் பண்ணுறதாகட்டும், கிரைண்டிங்கில் வச்சு தேய்க்கிறதாகட்டும், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் ஃபார் த ஹெவன்லி டெம்பிள் அப்படின்னு சொல்லி தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸிங்கில் நம்ம பார்க்குறோம்.